ஆயுதமேந்திய போராடிய முதல் இந்திய போராளி, வீரத்தில் ஜான்சி ராணிக்கு முன்னோடி, சபதமிட்டு ஆங்கிலேயரை வென்று இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீரத்தை இழுத்தெழும்ப வந்துள்ளனர் எம் பள்ளி மாணவர்கள். இதோ சின்ன மருது, சின்ன மருது, பெரிய மருது, அரசு முத்துவடுகநாதர், காவலாளி, அமைச்சர் தாண்டவராயர், ஹைதர் அலி, பாஞ்சோஸ், குயிலி, உடையாள், அரசி வேலுநாச்சியார், காட்சி 1, இடம் அரண்மனை. டைம் ஆச்சு, வா உட்காரு. உட்காந்தீங்களா? அந்த சேர் யாருக்கு? இந்த 2 சேர் யாருக்கு சார்? இந்த 2 சேர் எடுத்துங்க சார். அந்த சேர் எடுத்துங்க சார். கிட்ட போட்டுக்குமா, சேர் கிட்ட போட்டுக்கோ. வணக்கம் அரசே. இந்த மைக் தான். எனது அவை அலங்கரிக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கு வணக்கம். நாட்டின் நலனைகள் அனைத்தும் கவனித்துக் கொண்டிருக்கீங்களா? தாங்கள் செங்கோல் கீழ் வாழும் மக்களுக்கு ஏது குறை மன்னா? மக்கள் மட்டுமல்ல, இம்மண்ணில் உள்ள அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியுடன் உள்ளன மன்னா. இதை கேட்கும் போது மனம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிலை நீடிக்கவே நான் விரும்புகிறேன். அரசர்களுக்கும் கர்னல் பெஞ்சமின் வாழ வந்து குயிலி, இதை படி. சிவகங்கை அரசவைக்கு தெரிவிக்கும் செய்தி என்னவென்றால், பிரிட்டிஷ் கம்பெனியின் வியாபார ஒப்பந்தம் தொடர்பாகவும் மற்றும் தங்கள் நாட்டிற்கு நீங்கள் செலுத்தும் திரைப்பொருள் தொடர்பாகவும் ஆற்காடு நாபாவிடம் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை நாங்கள் பெற்றுவிட்டது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடப்படுகிறது. இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கின்றது. ஆற்காடு நவாவும் ஆங்கிலேயரும் தனியாக சந்தித்ததாக செய்தி அறிந்தேன். எதற்கும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். பிழைக்க வந்த கூட்டம் தமிழர்களிடையே பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகின்றனர். தன் நலனை காட்டிலும் தன் மக்கள் நலனை பெரியதாக எண்ணும் நம் மன்னர் இச்சலசலப்புக்கு அஞ்ச மாட்டார். நீங்கள் உத்தரவு கொடுத்தால் அவர்கள் தலைகளை உங்கள் காலடியிலே சமர்ப்பிக்கிறேன் அரசே. மருது சகோதரர்களே, நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். எனது இருத்தோள்களாக நீங்கள் இருக்கும் வரை எனக்கு கவலையும் இல்லை. நாளை அவர்கள் சந்திக்க புறப்படுவோம். அரசே, அரசே. காட்சி 2, கர்னல் பாஞ்சோவுடன் சந்திப்பு. இடம் பரங்கீரின் இடம். சிவகங்கையை ஆளும் முத்துவடுகநாதருக்கும் அரசி வேலுநாச்சியாருக்கும் வணக்கம். உட்காருங்கள். ஓலை அனுப்பி எங்களை வரவழைத்த நோக்கத்தை முதலில் கூறுங்கள். ஆற்காடு நவாபிடமிருந்து காப்பம் பெறும் உரிமையை நாங்கள் பெற்றுவிட்டோம். ஆனால் நீங்கள் இன்னும் எங்களுக்கு காட்ட வேண்டிய காப்பத்தை காட்டவில்லை. உரிய தேதிக்குள் காப்பத்தை காட்டவில்லை என்றால் சிவகங்கை பேராபத்தை சந்திக்க நேரிடும் என உங்களை எச்சரிக்கிறோம்.
உயிரினும் மேலான எங்கள் தாய் மண்ணிற்கு நாங்களே கப்பம் கட்ட வேண்டுமா? அது கனவிலும் நடக்காது. வரி கேட்கிறீர்களா? வரி ஒரு பறி கூட கிடையாது. பாணியம் செய்ய வந்தவர்கள் நீங்கள் எங்களை அடக்கி அரசாள நினைக்கிறீர்களா? அது ஒரு காலமும் நடக்காது. வரி கட்டவில்லை என்றால் சிவகங்கையை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும். அதற்கு நீங்கள் வரி கட்ட வேண்டும். மாடு கட்டி போரிட்டால் சாலாது எண்ணி யானை கட்டி போரிடும் குலமடையும் குலம். தானமாக கேட்டால் தரணையை கொடுத்துவிடும். வரியாக கேட்டால் ஒரு குண்டு மணியால கூட தரமாட்டோம். வெட்டி பேச்சு பேசாமல் காப்பத்தை கட்டிவிட்டால் நீங்கள் அனைவரும் உயிரோடு இருப்பீர்கள். இல்லையெனில் உங்கள் அனைவரின் தலைகளும் தரையில் விழும். உயிரை விட மானமே பெரியது என நினைக்கும் குடி என் தமிழ் குடி. உடலில் உள்ள கடைசி சொட்டு குருதி இருக்கும் வரை பிழைக்க வந்த உங்களிடம் அடிமையாக இருக்க மாட்டோம். இது எங்கள் முப்பாட்டன் சொத்து. இதை ஏன் நாங்கள் உமக்கு கப்பம் கட்ட வேண்டும்? ஒரு கைப்பிடி அளவு நிலம் கூட தர மாட்டோம். Mr. Banjo, I am finally saying this. We will never pay tax to you. I will make to pay the tax. அதையும் பார்ப்போம். காட்சி 3. இடம் காளையார் கோவில். காளையார் கோவிலுக்கு இறைவனை தரிசிக்க சென்ற அரசர் முத்துவடுகநாதரை மறைந்து நின்று சுட்டுக் கொண்டனர் பிரிட்டிஷ்காரர்கள். ஐயோ! வைரத்தாலேயின் கழுத்தில் பூட்டிய என் தெய்வமே, உமக்கா இந்த நிலைமை? உங்கள் மீது ஆணை, படையெடுத்து பகை முடித்து நம் தாய் மண்ணை மீட்பேன். பல தடைகள் வந்தாலும் ஓய மாட்டேன். நம் தாய் மண்ணின் விடுதலையை காணாமல் சாக மாட்டேன். அரசியாரே, இப்பொழுது நாம் தலைமாறிவாவது அவசியம். சின்ன மருது, நீர் வடபகுதிக்கு சென்று போர்க்கருவிகளை திரட்டுங்கள். ஆகட்டும் அரசியாரே. பெரிய மருது, தென்பகுதி காடுகளில் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம். ஆகட்டும் அரசியாரே. அமைச்சர் தாண்டவராயரே, நீங்கள் தகுதி உள்ள மக்களை மாறுவேடத்தில் காட்டிற்கு அனுப்புங்கள். அடிக்கடி சந்தித்து நம் திட்டங்களை பற்றி விவாதிக்கலாம். அப்படியாகட்டும் அரசியாரே. காட்சி 4. இடம் காடு. தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். அம்மா, கொஞ்சம் நீர் அருந்துங்கள். யாரம்மா நீங்கள்? மயக்கமுற்ற நிலையில் காணப்பட்டீர்கள். வழி தவறி வந்து விட்டீர்களா? என் பெயர் உடையார். நான் மாடு மேய்க்கும் பெண். சற்று பொறுத்திருங்கள், உண்ண உணவு கொண்டு வருகிறேன். நாடே நம்மை விட்டு போகும் நிலையில் உள்ள போது எனக்கு ஒரு பருக்கை சோறு கூட இறங்காது. பார்ப்பதற்கு நாங்கள் கும்பிடும் குலதெய்வம் போல் இருக்கிறீர்களே, யாரம்மா நீங்கள்? மக்கள் அனைவரும் வேலுநாச்சியார் என்று என்னை அழைப்பர். சுதந்திர காற்றை சுவாசிக்க நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எங்கள் அரசு வேலுநாச்சியாரா நீங்கள்? இந்த கோலத்திலா நான் உங்களை காண வேண்டும்? ஐயோ, ஏன் இந்த கொடுமை? உடையால், நான் ராணி, நீ சாதாரண பெண். இருவரும் இந்நாட்டின் குடிமக்கள். என் தாகம் தீர்த்த உன்னை நான் என்றும் மறக்க மாட்டேன். நான் நம் மண்ணை காக்கும் பொருட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். நேரம் என்னை துரத்துகின்றது. பரங்கியரும் என்னை துரத்துகின்றனர். எதிரிகள் வந்து கேட்டால் என்னை பார்க்கவில்லை என்று கூறிவிடு. வாய்ப்பிருந்தால் சுதந்திர பூமியில் மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல்.
You idiot! Did you see Velnachar? Hey pony, Velnachar பாத்தியா? தெரியாது எந்த பக்கம் ஓடுனா சொல்லு. தெரியாது Hey man, அவ கைப்பிடி. அதை வச்சு நான் Velnachar பக்கம் சொல்ல போறான். சொல்லலன்னா உன்னை கொன்னுடுவேன். ஒழுங்கா சொல்லிடு. சொல்ல முடியாது Shoot man. உடையாளை பேஞ்சர் கொண்டு விட்டார். காட்சி 5. ஹைதர் அலியுடன் சந்திப்பு. இடம் ஹைதர் அலியின் கோட்டை. வேலுநாச்சியார் வருவதாக சொல்லிருந்தீர்கள், அவர்கள் வரவில்லையா? अब तो ये है सिंह के सामने अंग्रेजी लोग सरदार का अवतार है, हमारे देश में सूरज नहीं करता है, ये कहने वाली उन लोगों का अवतार जवाब दे सकते हैं जान के बाद में नेचर कबर से मेलपति हत्या सया तुझे हराने सकती हम सब में है, तुम्हारे दुश्मन मेरे दुश्मन है मगर शक्ति हम अस्त्र शस्त्र नहीं है, कृपया हमारे सत्य का मदद कीजिए. எங்கள் மொழியை இவ்வளவு அழகாக பேசுகிறாயே, அருமை. இனி நீ என் சகோதரி. சகோதரிக்கு தேவையான உதவிகளை நான் செய்கிறேன். உனக்கு என்ன உதவி வேண்டும் கேள். எங்கள் நாட்டை பரங்கியர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டனர். எங்கள் நாட்டை மீட்க உங்கள் ஆதரவும் படைபலமும் வேண்டும் மன்னா. அவ்வளவுதானே, நீங்கள் கேட்டபடி 5000 குதிரை வீரர்களும் 12 பீரங்கிகளும் 500 துப்பாக்கியும் கொண்ட படையை என் மகன் திப்பு சுல்தான் தலைமை ஏற்று வழி நடத்துவான். சரியான நேரம் வரும்போது திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பியுங்கள் சகோதரி. மிக்க நன்றி. இந்த நம்பிக்கையும் உதவியும் போதும். உங்கள் உதவியும் எங்கள் உத்திரமும் கொண்டு பரங்கியரை பந்தாடுவேன். சென்று வருகிறேன். சென்று வாருங்கள் சகோதரி. காட்சி 6. இடம் காடு. நாம் சிவகங்கையிலிருந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கை மீட்கும் காலம் வந்துவிட்டது. அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமா, வெளியே பெரும் ஆரவாரம் கேட்கிறதே. சகோதரர் ஹைதர் அலியின் படைகள் வந்துவிட்டதோ? அரசியாருக்கு வணக்கம். மைசூரிலிருந்து 5000 குதிரை படைகளும் 12 பீரங்கிகளும் 500 துப்பாக்கிகளும் வந்து இறங்கியுள்ளது. மிக்க மகிழ்ச்சி. அவர்களை ஓய்வெடுக்க கூறுங்கள். ஹைதர் அலி உறுதியாக படை அனுப்புவார் என்று எனக்கு முன்னே தெரியும் அரசியாரே. எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? நாம் அவரை சந்திக்க சென்றோம் அல்லவா? அப்போது நீங்கள் அவரிடம் அவரது மொழியில் பேசுங்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றுதல் நான் கண்டேன். நாம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது. ஆம், நமது வீரர்களுடன் நைதரின் 5000 குதிரைப்படை வீரர்களும் வந்துவிட்டனர் இப்போதே. ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா? என் கணவர் கொல்லப்பட்ட காளியார் கோவிலை முதலில் கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம். மறுநாள் ஆண்கள் படைப்பிரிவு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவு குயிலி தலைமை ஏற்று காளியார் கோவிலை மீட்டனர். அரசியாரே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் பரங்கியரை விரட்டி அடிக்கலாம். அவசரம் வேண்டாம். இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி நாளன்று தாய் ராஜராஜேஸ்வரை தரிசிக்க கோட்டை கதவுகள் திறக்கப்படும். பெண்களுக்கு மட்டும் கோட்டைக்குள் செல்வதற்கு அனுமதி உண்டு. ஆமா, பரங்கியரின் ஆயுத கிணக்கு எங்குள்ளது? நமது தாயார் ராஜராஜேஸ்வரி கோவிலின் பின்னே அவர்களது ஆயுத கிடங்கு உள்ளது அரசியாரே. அப்பொழுது பெரிய காவல்
நாள் அன்று கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் மற்றும் ஆயுதங்களையும் மறைத்துக் கொண்டு கோட்டைக்குள் நுழையட்டும். அவர்கள் உள்ளே தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து பரங்கியர்களை விரட்டிடலாம். காட்சி 7. சிவகங்கை அடைந்து வேலுநாச்சியார் படை. அரசியாரே, நான் தமது பெண்கள் படை பிரிவுடன் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்கிற்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ என்பது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும். அப்படியே ஆகட்டும் குயிலி. குயிலி தலைமை பெண்கள் படையினர் கோட்டைக்குள் செல்வர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ பரவியது. குயிலி முதல் தற்கொலை படையாக மாறி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்து விட்டார். போர் தொடங்கியது. பாஞ்சோ சரணடைந்தான். காளையார் கோயில் சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா பாஞ்சோ? என் உயிர் வீர மணாலனை கொன்றவர் நீதானே? ப்ளீஸ் forgive me. நான் இந்த சிவகங்கை விட்டு சென்று விடுகிறேன். அப்படி விட்டுவிட்டால் நீ என்ன செய்வாய்? நானும் எனது படையும் இந்த மண்ணை விட்டு சென்று விடுகிறோம். பட்டயத்தில் எழுதி தந்துவிட்டு இம்மண்ணை விட்டு சென்று விடு, உன் உயிராவதும் என்றார். இவனை வெட்டி வீசுகின்றேன். இவனை என்னிடம் தாருங்கள். இவனை மன்னித்து விட்டால் தான் நம் நாடும் மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் பகை தொடரும். மிஸ்டர் பாஞ்சோ, listen to me. Get out of our land immediately. Thank you. தன் கணவனை சடலத்தின் மீது செய்த சத்தியத்தை காப்பாற்றினாள் வீரமங்கை வேலுநாச்சியார்.